வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் ஷங்கர் சார் டைரக்ஷனில் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற கேம் சேஞ்சர். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது நம்ம ராம் சரண், கைரா அத்வானி, அஞ்சலி, எஸ்ஜே சூர்யா சார், சமுத்திரக்கனி சார், இது போக ஒரு நிறைய ஸ்டார் பட்டாளமே இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். வாங்க படத்தோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ராம் சரண் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஊருக்கு வராரு. வந்த உடனே ஊரில் நடக்கிற கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே களத்தில் இறங்குறாரு. இந்த ப்ராசஸில் அந்த ஸ்டேட்டோட மினிஸ்டரான நம்ம எஸ்ஜே சூர்யா சாரோட அவருக்கு ஒரு பகை வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படத்தோட கதை. முதல்ல இந்த படத்தில் நம்ம என்ன பாசிட்டிவாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராம் சரணோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லணும். பர்ஃபார்மன்ஸை தாண்டி அவரோட எலக்ட்ரிஃபைங்கான அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, மனுஷன் ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. படத்தில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வராரு, ஐபிஎஸ் ஆஃபீஸராக வராரு, சீஃப் எலக்டோரியல் ஆஃபீஸராக வராரு. இது போக நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லலை. எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். ஃப்ளாஷ்பேக்கில் வந்த ஒரு ரோலுக்கும் கரண்ட்டில் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த ரோலுக்கும் அவர் காட்டின வேரியேஷன் சூப்பர். இது போக நம்ம தலைவன் எஸ்ஜே சூர்யா என்ன சொல்கிறது, அவருக்கு கொடுத்த ரோலை ஒரு படி தாண்டி அவர் டெலிவரி பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸில் இருக்கட்டும், டப்பிங்லேயே இருக்கட்டும், எப்படியெல்லாம் ஒரு ரோலை எலிவேட் பண்ணணுமோ பர்ஃபெக்டாக ரொம்ப மெச்சோர்டாக நடிச்சிருக்காரு. அவரை தவிர வேற யாராச்சும் இந்த ரோலை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இது போக படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு. நம்ம வாரிசு படத்தில் விஜய் சாருக்கு அண்ணனா அவர் வரல, அவர் தான். குறிப்பாக ஃப்ளாஷ்பேக்கில் பர்டிகுலர் சீனில் ஒரு விஷயம் பண்ணுவார். தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு அது ஒரு மாஸ் சீனாக எலிவேட் ஆகுங்கிறத எந்த டவுட்டுமே கிடையாது. ப்ரெசன்ட் ரோல்லையுமே அவர் நீட்டாக பண்ணியிருந்தார். அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இது போக கைரா அத்வானி நடிச்சிருக்காங்க, சமுத்திரக்கனி சார் நடிச்சிருக்காரு, ஜெயராம் சார் பண்ணியிருக்காரு. ஜெயராம் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு குட்டியான ஒரு ரோல் தான், படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவார். ஆனால் குட்டி ரோலாக இருந்தாலுமே ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் போட்ட அந்த ஒன்லைனர்ஸ், கவுண்டர்ஸ் எல்லாமே தேட்டரில் பிளாஸ்ட் ஆகுது. ஆடியன்ஸில் அவ்வளோ ரசித்து பார்த்தாங்க அந்த கேரக்டரை. அடுத்த பாசிட்டிவாக தமன் அவர்களுடைய பின்னணி இசை மற்றும் பாடல்கள் ரெண்டுமே அற்புதமாக போட்டிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் தேட்டரில் பார்க்க அவ்வளோ கிராண்டாக இருக்குது, எல்லாமே தேட்ரிக்கல் மெட்டீரியல். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்குமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல எனக்கு லவுடாக ஃபீல் ஆச்சு. இது போக திரு அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரூபனோட எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே படத்தை கிராண்டியராக ரொம்ப விஷுவலாக ரொம்ப அப்பீலிங்காக காட்டுது. விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஷங்கர் சாரோட படம் எந்த ஒரு ஸ்டேச்சரில் வச்சுருக்காரோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு அற்புதமான ஒரு படம் அப்படிங்கிறத நம்ம இங்கே எந்த டவுட்டுமே இல்லாமல் கண்டிப்பாக சொல்லலாம். படத்தோட கதை ஒரு நார்மலான ஒரு யூஸ்வல் ஸ்டோரி தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே இவங்க பேக்கேஜ் பண்ண விதம் ரொம்ப என்கேஜிங்காகவும் ரொம்ப ரேசியாக இருக்குது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஷங்கர் சாரோட படத்தில் ஹரி சாரோட ஸ்டைலில் ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆரம்பிக்கிறதும் தெரில, போகிறதும் தெரில, பரபரன்னு போகுது. இடையில செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வருது. அந்த சீன் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஆனால் அது நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஒரு முக்கியமான பங்கே அந்த ஃப்ளாஷ்பேக் தான். ஒரு ஸ்டோரியோட ரிவைலிங் பாயிண்ட்டே அதுதான். நான் நினைக்கிறேன் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஒன்லைனர் சொன்னார்ல ஷங்கர் சாருக்கு, அந்த ஒரு பாயிண்ட்டு தான் அந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவுமே ஒரு ரெகுலரான ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு பிளாட் பாயிண்ட்டு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை செகண்ட் ஹாஃபில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சங்கர் சாரோட ஸ்டைலில் அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் எஸ்ஜே சூர்யா சாருக்கும் ராம் சரண் சாருக்கும் செகண்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது போக எனக்கு படம் ஸ்டார்ட் ஆனதும் சரி, எண்ட் ஆனதும் சரி, எனக்கு எந்த இடத்துலையுமே ஒரு லேகே இல்லை. ஸோ அந்தளவுக்கு என்கேஜிங்காக இருந்துச்சு. படத்தோட பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் எனக்கு மெயினாக பிரச்சனையாக என்ன பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்லேருந்து அடுத்த சீனுக்கு போகுது அப்படின்னா ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் இருக்கணும். இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரேசியாக வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் சீன்ஸை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணாமல் அவங்க அப்ரப்டாக கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட டான்ஸ் கொரியோகிராஃபி நீங்கள் சொல்லணும். உயிரை கொடுத்து ராம் சரண் சார் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. தமன் பயங்கரமாக எலக்ட்ரிஃபைங்காக தேட்டர் மெட்டீரியல் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. டான்ஸ் கொரியோகிராஃபி அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல. எஸ், நல்லா தான் இருக்குது. இந்த டாப் சாங்காக இருக்கட்டும், நம்ம ஜருகண்டி சாங்லாம் அது கொரியோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸுமே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு மெயினாக என்ன பட்டுதுன்னா, ஷங்கர் சார் என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு கில்லி, தூள், தில் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்டில் நான் ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்டாக என்ன இருக்குது, இன்ட்ரோ சாங். அந்த இன்ட்ரோ சாங் இந்த படத்துலேயே இருக்குது. ஆனால்
சாங் நல்லா இருந்தாலுமே அதுக்கான ஒரு கொரியோகிராஃபி இல்லையோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ராம் சரண் சார் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுக்கேற்ற ஒரு கொரியோகிராஃபி இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோ டான்சர்ஸு, அவ்வளோ ஒரு எஃபர்ட் இருக்குது அதில். ஆனால் அந்த எஃபர்ட் அவுட்புட்டில் கரெக்டாக டெலிவர் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ராம் சரண் சாருக்கும் எஸ்ஜே சூர்யா சாருக்கும் நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க்காக இருந்துச்சு. இவர் ராம் சரண் சார் வந்து இவரை பார்த்து நீ சீஃப் மினிஸ்டர் இல்லை சும்மா மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு எஸ்ஜே சூர்யா சார் வந்து அவர் ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொலாபரேஷன் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்க ரோல் நம்ம பார்த்ததில்லை, இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சு அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. நம்ம கைரா அத்வானிக்கும் ராம் சரண் சாருக்கும் இருக்கிற அந்த லவ் போர்ஷன், அது வந்து ஒரு முக்கியமான போர்ஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கைரா அத்வானி அவங்களோட கேரக்டர் வந்து ப்ரெசண்ட்டில் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து எஸ்ஜே சூர்யா சாரை மீட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ரோல், ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு செலவு பண்ணி கிராண்டியராக நீங்கள் செட்டெல்லாம் போட்டிருக்காங்க, பார்த்தா தெரியுது. இவ்வளோ செலவு பண்ண தேவையே இல்லையே. இந்த படத்துக்கு கிராண்டியர் எங்கே காட்டணுமோ அங்கே நீங்கள் காட்டியிருக்கலாம். ஆனால் எல்லா சீன்ஸுமே அவங்க அந்த கிராண்ட்னஸ் காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டு என்னாச்சுன்னு தெரில, அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் தேவையில்லையோ அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விஷுவலாக பார்க்க கொஞ்சம் அப்பீலிங்காகவே இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இது போக இந்த படத்தை நீங்கள் பார்க்க வர்றதுக்கு முன்னாடி உங்களோட லாஜிக்கை வந்து ஒரு பையில் போட்டு அதை ரோல் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்படியே வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் லாஜிக்கே எதிர்பார்க்க முடியாது. தெலுங்கு படத்தில் ஃபைட் கொரியோகிராஃபி தானப்பா அப்படி இருக்கும், சீன்ஸுமே அப்படி தான் இருக்குது. ரீசெண்டாக சங்கர் சாரோட படத்தில் வர்ற அந்த இல்லாஜிக்கல் சீன்ஸு போன படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளவோ பரவாயில்ல இந்த படம். அது மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காது. அதனால் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். விஷுவலாக ஜாலியாக ஒரு ஃபுல் மீல்ஸ் ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் தாராளமாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் இருக்குது. இது போக செக்ஷுவலான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த 18+ சீன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஒரு காமெடிக்காக ஒரு ஃபன்னுக்காக வச்சுருக்காங்க. பட் அதுவும் நான் சொல்லி தான் ஆகணும், அது மட்டும் இருக்குது. மற்றபடி இந்த படம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டெய்னர். முடிஞ்சால் தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கும் நீட்டாகவே இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி இனி நிறைய ரிவ்யூஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட்.